இனிய காலை வணக்கமுடன் பிறப்பு. நான் வந்துட்டு 2016 ஜூலை மாதம் கடைசியில் வந்துட்டு வீட்டில் அம்மா சுபாஷித்து இந்த அவங்க பேரில் இருக்க வீடு வந்துட்டு மாற்றி எழுதுறதா சொன்னாங்க. அதுக்கு நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டேன். எக்காரணம் கொண்டும் முன்னாள் பொண்டாட்டிக்கு போகக்கூடாதுன்னு. 2010 ஏப்ரலு கன்சன்ட்ரேட் டைவர்ஸ் டிகிரி ஆகிருச்சு. இதுக்கு மேலே கேட்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் அந்த பக்கம் ஜெராக்ஸ் எடுக்க போனால் வக்கீல் கே இளங்கோவன் திமுக மாணவர் அணியிலேருந்து இருக்கார். அந்த சாரோட கொலீக் தினேஷ்குமார் கிட்ட கொடுத்து இது பண்ணுறதுக்கு. அப்போ எடுத்துகிட்டு போகிறப்ப ஹோட்டல் கங்கா ஆட்சின்னு சொல்லி போனேன். அப்போ கங்கா ஓனர் கார்த்திகேயன் இருந்தான். அவன் கூட விஸ்வநாத் இருந்தான். விஸ்வநாத்தா அவன் பெரிய தொண்டவனுக்கு கார்த்திக் சார்னு கூப்பிட்டான். கையில் என்ன பேப்பர்னு இந்த மாதிரி வீடு வந்துட்டு இது அம்மாவுக்கு அப்புறமா அம்மா யாருக்கு போகணும் எனக்கு வரா மாதிரி இருக்குது, மாற்றி எழுதுறதா போட்டிருக்கேன், எங்கே படிங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன், எங்கே படிங்கன்னு சொன்னான். படித்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு சொத்து இல்லையான்னு பல வாட்டி கேட்டான். கங்காக்கார அதெல்லாம் கேட்டுட்டு விஸ்வநாத்து சரியாக படிக்காதவன், அதனால தான் படிக்க சொல்லி கேட்குறான். கங்காக்காரன் சொல்கிறான் இது மொதல் கண்டிஷன் அவளுக்கு கொடுக்கூடாதுன்னு தானே இருக்குது, தங்கச்சி தவிர எதுக்குமே யாருக்குமே கொடுக்கூடாதுன்னு தானே இருக்குது சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இளங்கோவன் சாரோட ஆஃபீஸ்க்கு போனேன். அப்போ அவரோட கொலீக் தினேஷ் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அப்பாவுக்கே போட்டோம், எனக்கு இது இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வேணான்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு கங்காக்காருக்கு தெரியும் நான் இவங்க பையன் இல்லை, அவன் கங்கா ஓனர் வந்துட்டு திண்டுக்கல் சித்தியங்கோட்டை சைடு, எங்கள் ஊர் ஐயமாலையும் சித்தியங்கோட்டை சைடு. அவன் வந்துட்டு நான் விசாரிச்சிருக்கான், நான் இவங்க பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடை வாங்கி கொடுக்கணுமே அப்படின்றான். அவங்கக்கிட்டேருந்து வீடு வாங்கி அவளுக்கு கொடுக்கணுமே அப்படின்றான். எது கொடுக்கணும், கோர்ட்டை தீர்ப்பானதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றதுக்கப்புறமா. ஸோ ஏதோ ஒரு இது இருக்குது. சித்தியங்கோட்டை ஜமீனோட சொந்தக்கார், சித்தியங்கோட்டை ஜமீன் நாயுடு அவங்க சொந்தக்காரனா இந்த கங்கா ஓனர். சரி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் தங்கச்சிக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு போட்டோன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று தங்கச்சி தானே அவங்களுக்கு பிறந்த முறையான வாரிசு, அவங்க 2 பேருக்கும் பிறந்த வாரிசு, நான் தத்தெடுத்த வாரிசு தானே. அவங்க போட்டோம், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிரச்சனைலாம் வேண்டாம். நான் வந்துட்டு சேர்ந்து வாழ்கிறதுக்காக என்றைக்குமே முயற்சி செய்யலை. சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னது போய், ஏன்னா 1.2 lakhs அரியர்ஸு ஆயிடுச்சு. கலையரசன் ஃபேமிலி கோர்ட்டில் ஜட்ஜு கலையரசன் டீல் பேசிட்டு லம்சம்க்கு ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 4,000 போட்டார். எந்த ப்ரூஃபும் இல்லாமல் டேட் ஆஃப் ஆர்டருக்கும் ரீசன் கொடுக்கலாம். ஹைகோர்ட்டில் ஏதோ என்னை நான் கொடுத்த ப்ரூஃபையும் சரியாக இது பண்ணால் ஒரே ஹியரிங்கில் போட்டு 1.2 lakhs அரியர்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் இப்படி போனால் அவங்க ரீயூனியன் பெட்டிஷன் படி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிடுவான். ஆனால் கோர்ட்டில் கவுன்சிலிங் வைக்கிறது, அதுக்கப்புறம் ரீகன்சிலேஷன், ரீயூனியன் பெட்டிஷன் அட்மிட் பண்ணுறது, ஃபார் ரீகன்சிலேஷன்னு இதில் அட்ஜுடிகேஷன் போடுறது, சேர்த்து வைக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டா யார் கஷ்டப்படுறது? வேணாம் தானே கோர்ட்டுக்கு போகிறோம், சேர்ந்து வாழ்றதுக்காக கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் இந்த மாதிரி இழுத்து அடிச்சாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் சேர்ந்து வாழ்றேன்னு போய் சொல்லி கேஸை முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த ரீயூனியன் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாலும் வித்ட்ரா பண்ணாலும் தான் எனக்கு டைவர்ஸ் கிடைக்கும்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் 3 lakhsல. அதில் வர 1.2 lakhs அரியர்ஸ் 1.5 lakhs ஆச்சு. அதை கேன்சல் பண்ண வச்சு நாட் பிரஸ்ட்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஜாயிண்ட் மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ், அது பேஸ் பண்ணி தான் ஃபேமிலி கோர்ட்டில் ஜட்ஜு கன்சன்ட்ரேட் டைவர்ஸ் டிகிரி கொடுத்தாரு. ஸோ இந்த சொத்துக்காக தான் இவ்வளோ தூரம் தொல்லை பண்ணியிருக்கேன். அக்கம் பக்கத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அவங்க நினச்சிட்டாங்க இந்த வீட்டுக்கு வீடு என் பேரில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வரோன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் தங்கச்சிக்கு போட்டேன். தங்கச்சிக்கும் இந்த விஸ்வநாதன் இப்படி பண்ணால் பாப்பா அவங்க அம்மா குளிப்பாட்டுற மாதிரி வந்து ஃப்ரெண்டு மாதிரி வந்து அவனும் ஒய்ஃப் ஷோவாக ஒட்டிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தங்கச்சிக்கு ஓரளவுக்கு தெரியும். தங்கச்சியோட மாமனார் சோலைநாதன் மாமா வேலூர், அவருக்கும் தெரியும். தங்கச்சியோட வீட்டுக்கு சிவகுமார் மச்சானுக்கும் தெரியும். நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஜாகிரதையாக இருக்குன்னு. இதான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வச்சுக்கிறேன். எலெக்ஷன் ஜெயிக்கலாம்.